அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் அப்பதான் பைக்ல போயிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி தான் கௌதம் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்து ஒரு வேன் கண்ட்ரோல் இல்லாம ஸ்பீடா வந்து அவர் மேல மோதிருச்சு. என்ன சொல்றீங்க? வேன் மோதின வேகத்துல பறந்து போய் விழுந்துட்டாரு. நான் ஓடி போய் பார்த்தேன். அவருக்கு மூச்சு பேச்சே இல்ல. நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவரை நான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். நல்ல வேலை அவர் போன் லாக் இல்லாம இருந்தது. அதுல ஒய்ஃப்னு உங்க பேரை பார்த்தேன். நான் உடனே போன் பண்ணேன். வரும்போது கௌதம் ஏதாவது பேசினாரா சார்? இல்லம்மா, அவர் உடம்புல ஒரு அசைவும் இல்ல. சரிம்மா, நான் ஸ்டேஷனுக்கு போகணும். நான் கிளம்புறேன். அதோ அந்த ஐசியூல தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்தாங்க அவரோட போன். சரிம்மா, போய் பாருங்க. வாங்க போலாம். கௌதம் சிஸ்டர், கௌதம் எப்படி இருக்காரு? ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என் புள்ளைக்கு என்னமா ஆச்சு சொல்லுங்கம்மா. எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஐயோ, என் புள்ளைய கண்ணியாவது காட்டுங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். உள்ள எல்லாம் போக முடியாதுமா. வேணும்னா கிளாஸ் வழியா நின்னு பாத்துக்கோங்க. ஐயோ கௌதம். ஐயோ ஐயோ கௌதம், கௌதம். ஐயோ ஐயோ, என் புள்ளை இப்படி படுத்திருக்கானே. ஐயோ ஐயோ கௌதம், கௌதம். ஐயோ கௌதம், கௌதம் எந்திரிப்பா. கௌதம் அம்மா வந்திருக்கேன். எந்திரி கடவுளே, என் புள்ள என்ன தப்பு பண்ணா? அவனை இப்படி என்னால பார்க்கவே முடியலையே. கடவுளே, கௌதம். கௌதம், கம்பீரமா சிங்கக்குட்டி மாதிரி சுத்துறையும் புள்ள இப்ப அறுத்து வெயில்ல போட்ட வாழை இலை மாதிரி இருக்கானே. ஐயோ 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 ஐயோ. கௌதம், உடம்புல சின்னதா கீறல் பட்டாலே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ உடம்பெல்லாம் இப்படி ரத்தமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது போகட்டும் ஆகட்டும். என் பிள்ளைய எப்படி பாக்கிறதுக்கு நான் போய் சேர்த்துடுறேன். ஆகட்டும், போய் தலையிறேன். என் பிள்ளை இப்படி இருக்கானே. ஐயோ கௌதம், எனக்கு ஆதாரமே நீதானே. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. கௌதம் கௌதம் கௌதம். ரோட்டு மேல நான் ஏறி நடந்தாலும் என் கைய பிடிச்சு இழுத்து எப்போ ஓரமா தான் போகணும்னு அட்வைஸ் பண்ணுவார் அத்தை. உங்க மேல வேலை எப்படி மோதிச்சு? எந்திரிச்சு வாங்க கௌதம். உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. கௌதம், கடவுளே. கௌதம் கௌதம் கௌதம். கௌதம் கொண்டு ஆகாத அத்தை. அத்தை, கௌதம்க்கு சரியாயிடும் அத்தை. நீங்க வாங்க அத்தை. எந்திரிச்சு வாங்க அத்தை. வாங்க. ஐயோ கௌதம். ஐயோ கௌதம், என் புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, என் புள்ள இப்படி படுத்திருக்கானே. அம்மா, இங்க சத்தம் போடக்கூடாதுமா. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, கொஞ்சம் அங்க போய் உட்காருங்கம்மா.
சொன்னா கேளுங்க போங்க. அத்தை, வாங்க அத்தை. டாக்டர் கௌதம் எப்படி இருக்காரு? டாக்டர் என் பிள்ளை கூட இல்லையே. சொல்லுங்க டாக்டர். ஐயோ டாக்டர் சீக்கிரமா சொல்லுங்க, கௌதம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சொல்லுங்க டாக்டர். வெயிட் கொஞ்சம் பதறாம இருங்க, சொல்றேன். சரிங்க. கௌதம் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. ஐயோ கௌதம், ஐயோ ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆனதுல நிறைய அடிபட்டு பிளட் லாஸ் நிறைய ஆயிருக்கு. ஐயோ கௌதம், கௌதம் கொஞ்ச நாளா டிப்ரெஷன்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிபி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. என்ன டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரோட ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது அவரோட லிவர்ல டேமேஜ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.